வீட்டில் காய்கறி எதுவும் இல்லையா, என்ன சமைக்கிறதுன்னு தெரிலையா, உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அரிசி பருப்பு சாதம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக, சிம்பிளாக, ஈஸியாக ஒன் பாட் ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இது தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் நல்லா ஊறட்டும். இது ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கா. ஸோ சின்ன வெங்காயமே இதுக்கு போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். கார மிளகா போடுறதுனால, இந்த வரமிளகா போடுறதுனால இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். 2 வரமிளகாய் எடுத்து நான் கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா, ஃப்ளேவருக்காக தான் இந்த மிளகா ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நல்லா இடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சாதாரணமாக அந்த பூண்டு சேர்க்குறதோட இந்த மாதிரி இடித்து போட்டால் அதோடய ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்கு உப்பு தேவையான அளவு. அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நல்லா வதங்க விடணும். அது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். பெருங்காயத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு மேலே காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன். கண்டிப்பாக சாம்பார் தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பார் தூள்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் காய்கறி இருந்தால் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா இறங்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டு அந்த மசாலா எல்லா சைடும் பரவுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா. 1/2 கப், அதாவது 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்புக்கு நான் மொத்தம் 3 டம்ளர், அதே கப்பில் 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம், அதாவது இது வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும். 3 டம்ளர் தண்ணிங்கிறது கொஞ்சம் கொலன்னு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூட போகிற சமயத்தில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா அந்த சாப்பாடு வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஸ்டார்டிங்கில் நெய் ஊற்றி இந்த இதெல்லாம் போட்டு பண்ணாலும் குக்கர் மூட போடுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். அந்த ஃப்ளேவர் சாதத்தில் பயங்கரமாக இருக்கும். மூட்டை போடுறப்ப லைட்டாக மல்லித்தலை தூவிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்துருச்சுன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். விசில் கரெக்டாக வரும். இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம திறக்கும் போதே அந்த நெய்யோட வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஒன் பாட் ரெசிபி தான், ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. என்ன தான் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் இது கட்டி கொடுத்தாலும் மதிய நேரத்தில் சுட சுட சாப்பிட்டா தான் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட முட்டை பொரியல், அப்புறம் தயிர், மிக்சர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இது கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.